ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜேகே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பெர்லின் சீரியஸ் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி இருக்குது டீட்டெயிலாக ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் நியூவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அது கொடுத்து ஆல் ஆப்ஷன் மட்டும் கொடுத்து வச்சுக்கோங்க. பெர்லின் சீரீஸோட கான்செப்ட் என்னன்னா, 44 மில்லியன் யூரோஸ் மதிப்புள்ள ஜுவல்ஸை அடிக்கிறது தான் பிளான். மணி ஹெஸ்ட் எப்படி இருந்துச்சோ ஃபுல்லாகவே மணி ஹெஸ்ட் சாயில தான் பண்ணியிருக்காங்க. பெர்லின் கேங்க்ல மொத்தம் 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேர்ல பெர்லினுக்கு மட்டும் தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. மற்ற 5 பேருக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து மாசாக தான் பண்ணியிருந்தாங்க. இவங்க 44 மில்லியன் யூரோஸ் மதிப்புள்ள ஜுவல்ஸ் அடிக்கிற பிளான் சும்மா சொல்லக்கூடாது, மாஸ்டர் பிளான் பக்காவாக போடுறாங்க. ஹைஸ்ட் பண்ணுறது பாரிஸில், எல்லாமே அடித்ததுக்கப்புறம் திரும்ப ஸ்பெயினுக்கு போகிறது தான் இவங்க பிளான். ஜுவல்ஸ்லாம் ஒரு வால்ட்டில் லாக் பண்ணி கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. அந்த வால்ட்டோட இன்சார்ஜ் வீட்டில் அவனுக்கு தெரியாமல் கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பெர்லின் டீம். இந்த இடத்துல தான் பெரிய தப்பு நடக்குது. இன்சார்ஜுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்குது, அவங்க மேலே பெர்லினுக்கு லவ் வருது. அவள் எங்கே போகிறா என்ன பண்ணுறான்னு பெர்லின் ஃபாலோ பண்ணிவிட்டு 44 மில்லியன் யூரோஸ் ஜுவல்ஸ் மேட்டரை ஃபோக்கஸ் பண்ணாமல் எல்லாமே அந்த பொண்ணு மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாரு. முக்கியமாக லவ் அண்ட் ரொமான்ஸும் ஒரு சீன்ஸும் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக இதை சொல்லியே ஆகணும், அடிக்கடி சில சீன்ஸில் மணி இஸ் ராயல்மெண்ட் பற்றி பெர்லின் சொல்லுவார். அண்ட் ப்ரொஃபஸர் பற்றியும் நல்லா சொல்லியிருப்பார். அண்ட் இன்னும் சில சீன்ஸ்லாம் மணி இஸில் பார்த்த மாதிரி கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஜுவல்ஸை அடிக்கிறதுக்கு ஒரு வேலையாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பழைய சர்ச்சை டார்கெட் பண்ணி சர்ச்சில் இருந்து வால்ட்டுக்கு போகிறதுக்கு வழியை ரெடி பண்ணுறாங்க. அண்ட் கடைசியாக ட்ரை பண்ணி வால்ட்டுக்கு வழியை கூட கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி எல்லாமே பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க. பெர்லின் கேங்குள்ளேயும் தப்பு நடக்குது. எதுக்குன்னா, பெர்லின் ஒரு பொண்ணு மேலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகிறப்போ இவங்க எப்படி சும்மா இருப்பாங்க. இவங்க கேங்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க இருக்குது. இவங்களுக்குள்ளேயும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆசை வளர்த்துக்கிறாங்க. பெர்லினுக்கு தெரியாமல் சில தப்பு பண்ணுறாங்க. அப்படி சில தப்பு பெர்லினுக்கு தெரிஞ்சாலும் அப்பயும் டீம் கிட்ட அதை பண்ணு இதை பண்ணு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் லவர் பக்கம் போயிடுறாரு. அப்புறம் பிளான் பண்ண மாதிரி வால்ட்டுக்குள்ளே போகிறாங்க. 44 மில்லியன் யூரோஸ் மதிப்புள்ள ஜுவல்ஸையும் அடிக்கிறாங்க. வால்ட்டுக்குள்ளேயும் ஒரு மிஸ்டேக் என்னன்னா, சண்டை போடுறாங்க. நெக்ஸ்ட் எல்லாமே அடிச்சுட்டு அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. அடுத்த பிளான் உடனே பாரிஸ் விட்டு போகாமல் 1 டே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ரிட்டன் ஸ்பெயினுக்கு போகிறதுக்குள்ளே இவங்க சும்மா இருந்தாங்களா பார்த்தீங்கன்னா கிடையாது. ஜோடியாக நைட்டில் வெளியே போகிறாங்க. பெர்லினுக்கு தெரியாமல் அதில் ஒரு பொண்ணு அடித்த நெக்லஸில் ஒன்று போட்டுட்டு வெளியே போகிறான். அந்த நெக்லஸ் கூட பார்த்திங்கன்னா வெளியே மிஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் இவங்க டீமாக தப்பிச்சு போகிறாங்க. போகிறதுக்குள்ளே நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டு போகிறாங்க. அண்ட் தப்பிச்சு போகிறப்போ சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் போலீஸும் இவங்களை கவர் பண்ணிட்டாங்க. அதில் இருந்தும் எப்படியாச்சும் பிளான் பண்ண மாதிரி தப்பிச்சியும் போகிறாங்க. எல்லாருமே பிரிஞ்சு போனாலும் கடைசியாக எல்லாருமே ஒரு பிளேஸில் ஒன்றா ஜாயின் பண்ணிடுறாங்க. முக்கியமாக பெர்லின் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் 5வது எபிசோட்லேயே முடிச்சிருக்கலாம். பட் 8 எபிசோட்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. லாங் தான், பட் லாங்காக இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. சில இடத்துல மட்டும் கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு. ஓவராலாக பெர்லின் சீரீஸ் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் நியூவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.